சி விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அதிமுக கட்சியை சேர்ந்தவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் ராஜினாமா பண்ணாரு, எந்த கட்சிக்கு போறாரு, ராஜினாமா பண்ணதோட பின்னணி என்ன? திருமாவளவன் கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இந்த அமைச்சரெல்லாம் வேண்டாம், பசையுள்ள அமைச்சரா எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாராம். திரு சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். எப்போ 2016 இருந்து 2021 வரைக்கும் காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, சி விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அதிமுக கட்சியை சேர்ந்தவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் ராஜினாமா பண்ணாரு, எந்த கட்சிக்கு போறாரு, ராஜினாமா பண்ணதோட பின்னணி என்ன அப்படின்றதையும், திருமாவளவன் கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இந்த அமைச்சரெல்லாம் வேண்டாம், பசையுள்ள அமைச்சரா எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாராம். ஏன் கேட்கிறாரு, அதோட முழு பின்னணி என்ன, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சி விஜயபாஸ்கர் அவர்கள் ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு, எந்த கட்சியில போறாரு, எதுக்காக அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தொடர்ந்து ராஜினாமா பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்தான் முழுமையான விரோதமா, இல்ல அவர் மேல இருக்க கோபமா, இல்ல அவர் தலைமை சரியில்லை, தலைமையை மாற்றவும் மாட்டேன்றாங்க, தோல்விக்கான காரணங்களை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அதனால நாங்க கட்சியை விட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் காரணம் இல்லை அப்படின்றதுதான் HKS வாய்ஸ் மீடியாவோட வாதம். ஏன் அது மட்டும் காரணம் இல்லை? உண்மைதாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோக்குறாரு, அதனால எனக்கு பிடிக்கல, நான் அவர் காரணங்கள், தோல்விக்கான காரணங்களையும் ஏத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுல இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், லஞ்ச பணத்தை நிறைய வாங்கி செழிப்பா இருந்தவங்க, அதிகாரத்துல இருந்தவங்க, தொழில் நிறுவனங்களை வச்சிருக்காங்க, கனிம வள கொள்ளை சொல்லுவாங்களே, அந்த கல்குவாரி லீஸ் எடுத்து சிண்டிகேட் மூலியமா நடத்துறவங்க, கல்வி நிறுவனங்களை வச்சிருக்கிறவங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒண்ணு ஆளுங்கட்சியா இருந்தாதான் தொழிலை பிரமாதமா நடத்த முடியும், இல்லை எதிர்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சியாவும் இல்ல, அதிமுக இப்ப 3வது இடத்துல இருக்கு. 2வது அதிமுக திமுக, இந்த 2 கட்சியும் மாறி மாறி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் வரும்போது உன்னை காப்பாத்துறேன், நீ வரும்போது என்ன காப்பாத்து, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ இப்ப இது ரெண்டுமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப எதிர்கட்சியா இருக்கிற திமுகக்கு போகணும், இல்லை டிவிகே கட்சிக்கு போகணும். கண்டிப்பா இவங்க பசி உள்ள பதவியை தான் வேணும், அதிகாரத்தை வேணும்னு தான் விரும்புவாங்க. அதனோட வெளிப்பாடு தான் இவங்க ராஜினாமா பண்ணிட்டு 1 by 1 போறாங்க. சரி, இந்த விஜயபாஸ்கர் யாரு? அவரு அமைச்சரா இருந்தாரா? எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? என்னென்னலாம் இவர் மேல வழக்கு இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். திரு சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். எப்போ 2016 இருந்து 2021 வரைக்கும் காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தாரு. இந்த பீரியட்ல தான் கொரோனா அப்படின்ற கொடிய வியாதி வந்துச்சு, உலகமே ஸ்தம்பித்து போச்சு. இந்த நேரத்துல தான் இவர் தமிழகம் முழுக்கம், ஏன் இந்தியா முழுக்கமே ஃபேமஸ் ஆனாரு. ஏன்னா ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி அந்த காலகட்டத்திலேயே ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆக்கிப்பாரு. இவர் மட்டும் சாப்பிட்றதுக்கு கூட ஓய்வு இல்லாத மாதிரி ஓரமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பகட்டு வேஷம் காட்டுவாரு. அப்படிப்பட்ட விஜயபாஸ்கர் உண்மையிலேயே மக்களுக்காக சேவை செய்தவரா? இவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 1 by 1 இவர் செய்த அயோக்கியத்தனங்களை முதல்ல பார்த்துருவோம். முதல்ல இந்த காலகட்டத்துல குட்கா ஊழல் மற்றும் லஞ்ச வழக்குல இவர் மீது வழக்கு பதிவுபட்டது இவர் அமைச்சராக இருந்த சமயத்துல. ஏன் அப்படின்னா, குட்கா போதை வஸ்து இருக்கு இல்லையா, இது தடை செய்யப்பட்ட அந்த நேரத்துல இந்த குட்கா வியாபாரிகள் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் கொடுத்திருப்பாங்க, லஞ்ச பணம் கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்கா, புகையிலை, இது 2த்துக்கும் விற்கிறதுக்கு
இவர்களுக்கு விற்க வேணும் அப்படின்னா பணம் கொடுத்தாங்க, லஞ்ச பணம் கொடுத்தாங்க. இந்த வழக்குல மட்டும் பாத்தீங்கன்னா சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல யார் யாரெல்லாம் குற்றவாளி அப்படின்னா சி விஜயபாஸ்கர், PV ரமணா, அதாவது எக்ஸ் மினிஸ்டர், இவரும் அதிமுகவை சேர்ந்தவர். அப்போது காலகட்டத்தில் டிஜிபி ரிட்டையர்ட், இப்ப ரிட்டையர்ட் இருக்கிற TK ராஜேந்திரன், அப்புறமா அந்த நேரத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் திரு ஜார்ஜ் அவர்கள், இது மாதிரி 21 பேர் மீதுல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்து MP MLAக்கள் இருந்து சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது போக DVSC, அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது 21 இருந்து 26ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் திரு MK ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்பட்ட அந்த சமயத்துல முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல இவர் மீது DVSCல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எதுக்குன்னா 35.71 கோடி இவர் லஞ்சமாக சம்பாதிச்சாரு அப்படின்னு வழக்கு பதியப்பட்டது. இவருடைய மனைவி திருமதி ரம்யா அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டது. ஸோ இதோட குற்றப்பத்திரிகை பாத்தீங்கன்னா சுமார் 10,000 பக்க அளவில் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது போக இவருக்கு பாத்தீங்கன்னா RBM ப்ளூ மெட்டல் அப்படின்னு சொல்லி இந்த கல்குவாரிகள்லாம் பாத்தீங்கன்னா குத்தகை எடுத்து நடத்துறாங்க இல்லையா, இந்த கம்பெனிஸும் வச்சிருக்காரு. அது போக கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வர்றாரு. அதோட கல்வி நிறுவனத்தின் பெயர் மதர் தெரேசா அறக்கட்டளை அப்படின்ற இதுவரையும் இவர் கல்வி நிறுவனம் நடத்திட்டு வராரு. ஸோ நான் முன்னாடியே சொன்னதுதான், இவங்க கல்வி நிறுவனங்கள், கல் குவாரிகள், இவங்க பண்ற பிசினஸ்கள், இவர் மீது இருக்கிற லஞ்ச வழக்குகள், இதெல்லாம் எப்படிங்க முடிக்க முடியும்? இதெல்லாம் பண்ணணும்னா ஒன்று டிவிகேல இருக்கணும். அந்த அடிப்படையில தான் இவங்க பசி உள்ள பக்கத்துல போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக தான் இவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா 100% இது பொய். இது போக இந்த DVSC வழக்கு பதியப்பட்டது இல்லையா, இந்த வழக்கு பேஸ் பண்ணி EDயும் இந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சட்டவிரோதமாக கிடைக்கப்பட்ட இந்த பணத்தை செல் கம்பெனி மூலமா, அதாவது இயங்காத நிறுவனங்கள் மூலமா பல வகையில பண பரிவர்த்தனை பண்ணதா சொல்லி, மணி லாண்டரிங் பண்ணதா சொல்லி EDயும் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இது போக நர்சிங் காலேஜுக்கு அதாவது முறைகேடா தகுதி சான்றிதழ் வழங்கின வழக்கும் இவர் மேல உள்ளது. இதுவுமே DVSC தான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, தவறான முறையில சர்டிபிகேட் கொடுத்து ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாரு ரன் பண்றதுக்கு. ஸோ இந்த வழக்கிலையும் முறைகேடான சான்றிதழ் கொடுத்ததாக வழக்கு பதிவுப்பட்டது. இது போக இவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், திரு ஜவஹர் அலி அப்படின்னு சொல்லி ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அதாவது இந்த கனிம கொள்ளை புதுக்கோட்டையில எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, இவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. ஸோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளையால் லாரி ஏற்றி சாவடிக்கப்பட்டார். அது எல்லாருக்கும் தெரியும், அது DMK பீரியட்ல. ஸோ இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜவஹர் அலி சாவடிச்சாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் ADMK இதுக்கு பெருசா குரலே கொடுத்துருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனிம வள கொள்ளைக்கு சூத்திரதாரியா இருந்தது இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு கூட ஒரு அதிமுக கலந்துக்கல. இந்த விஷயத்தை அதிமுக தலைமையும் பெருசா எடுத்து பிரச்சாரமும் பண்ணல. அரசுக்கு எதிராக எந்த விதமான போராட்டங்களும் அறிவிக்கல, குரல் கூட கொடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த விஜயபாஸ்கரால அதிமுக தலைமை அமைதி காத்தது, அப்படி இல்லைன்னா இவங்கள கட்சி விட்டு போயிடுவோம் மிரட்டுவாங்க அப்படின்ற அடிப்படையில அமைதியா இருந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செவிலியர் மருத்துவர் டிரான்ஸ்பருக்கு லஞ்சம், மருந்து வாங்குறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, இதுக்கு கொள்முதல் பண்றதுக்கு லஞ்சம், மருத்துவ உபகரணங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு இல்லையா அதுக்கு லஞ்சம், நர்சிங் காலேஜுக்கு ஒப்புதல் வழங்குறதுக்கு லஞ்சம், மருத்துவ கல்லூரிக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு லஞ்சம், இப்படி எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கு செப்பரேட்டா பர்சனல் PA அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 இருந்து 15 பேர் வச்சிட்டு இருந்தாரு பணத்தை கலெக்ஷன் பண்ண. இது சம்பந்தமா இவரு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கூட அவரோட X பேஜில இன்னைக்கு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நாட்டை குட்டி சோறு ஆக்குனதுல, கொள்ளடிச்சதுல சி விஜயபாஸ்கர் முதன்மையானவர். ஆனா நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இவரை போல ஒரு உத்தமர் இல்லது அப்படின்னு போல பேசுவாரு. இன்னும் ஒரு படி மேல போனா, மணல் கொள்ளையர்கள் இருக்காங்களே மும்மூர்த்திகள், ராமச்சந்திரன், கரிகாலன், ரத்தினம், இவங்களோட காட்ஃபாதரே மிஸ்டர் திரு சி விஜயபாஸ்கர் தாங்க. ஸோ இப்படி பணம் கொள்ளடிச்சு அயோக்கியத்தனம் பண்ண சி விஜயபாஸ்கர் TVKவுக்கு போக போறதா தகவல் வருகிறது. திமுகவுக்கும் போறாரு சொல்றாங்க. HKS வாய்ஸ் மீடியா அறிந்தவரை சி விஜயபாஸ்கர் TVKவுக்கு போறாரு. சரி, TVKவுக்கு போற இந்த தங்கத்தை, இந்த ரத்தினத்தை அடைக்காக்க போற கட்சி TVKவா DMKவா? இந்த கொள்ளகார பாவியை வச்சுக்கிட்டு தான் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சுத்தமான ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொன்னாரா? இவரெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களோட ஆட்சிக்கு தான் கெட்ட பெயரு. இத மாதிரி கைவர்களை சேர்க்காதீங்க அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள்.
பார்ப்போம். மக்களே, நீங்களுமே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, இவர் டிவிகேல சேர்வதற்கு சரியான நபரா என்றதை நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தப்பா ரைட்டா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்தது, திரு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த திரு வன்னிய அரசு சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்காரு இல்லையா, இவருக்கு பசையுள்ள பதவியை வழங்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்காராம். இது பயங்கர தர்ம சங்கடமா இருக்கான் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. என்னன்னு பார்க்கலாம்னா, இதன் பின்னணியில திரு வன்னியரசு அவர்கள் ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்துட்டு, அதாவது அமைச்சர் பதவி வகிச்சிட்டு இருக்காரு. மக்களால பாராட்டப்படுது. ரொம்ப எளிமையா இருக்காரு. எல்லா இடத்துக்கும் நேரா விசிட் பண்றாரு. மக்களோட மக்களா பழகுறாரு. நிறைய விஷயங்களை பர்ஃபார்ம் பண்றதை பார்த்து மக்களுமே சந்தோஷமா இருக்காங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் போதாது அப்படின்னு நினைக்கிறேன் திரு திருமாவளவன் அவர்கள். என்ன அப்படின்னா, பொதுவா திருமாவளவன் அவர்கள் இந்த ஆட்சியில திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழிகட்டாயமாக அமைச்சர் பதவி கொடுத்து அவர் அவங்க கட்சிக்கு அமைச்சர் பதவியை வாங்க வச்சாரு. பர்சனலாவே திரு திருமாவளவன் அவர்கிட்ட பேசி அவரை ஒத்துக்க வச்சாரு. இவருடைய கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல விருப்பப்பட்டாரு. பட் அந்த நேரத்துல திமுக கட்சி கூட அவர் கூட்டணியில் இருந்ததுனால வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்னாரு. பட் விஜய் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. பட் அது முடியாம போச்சு தேர்தலுக்கு முந்தைய காலங்கள்ல இல்லையா. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமாவளவன் அவர்களை கொண்டு வரணும், ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், ஈவன் இடைத்தேர்தலில் திருமாவளவனை நிக்க வைக்கணும், நிறைய மெனக்கட்டுறாரு. பட் திருமாவளவன் அவர்கள் அதை ஒத்துக்கல. காரணம், அவர் உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சீட்டு கேட்டாங்க. அதாவது 2016 21 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆளுநர் ஷானவாஸ், பனையூர் பாபு, இவங்க எல்லாம் சீட்டு கேட்டு கொடுக்கலன்றத பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு அவங்க கட்சிக்குள்ள. இதுல பனையூர் பாபு திமுக ஐக்கியமாயிட்டாரு. மற்றவர்களும் உள்ளுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த அமைச்சர் பதவி ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது பின்னாடி திமுக இருந்தது. ஏன் அப்படின்னா, இவர்களை வெளியே அனுப்புறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீண்ட போராட்டத்தை பிறகு ஒரு முடிவெடுத்து இந்த டிவிகே அரசாங்கத்துல இணைஞ்சாரு. இப்போ பசை உள்ள பதவி கேட்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசன்ட் டேவா நீங்க பாத்திருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருமாவளவன் அவர்கள் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த போஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஓ இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்றாரு அவர் வேண்டப்பட்டவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசாங்கம் அவருக்கு செவிசாட்சி அந்த விவரங்கள்லாம் உடனுடனே பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ரொம்ப உச்சி மிகுந்து போன திருமாவளவன் அவர்கள், நாம ஏன் சமூக நலத்துறை டம்மி போஸ்ட் வச்சுக்கணும், டிவிக்கு நல்ல பசையுள்ள போஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, ஏன் நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு ஆசை வந்திருக்கும் போல. அதனால அவர் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கேட்கிறாரு. திரு வன்னியரசு அவர்களுக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதை விஜய் ரொம்பவும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க கட்சிக்குள்ள மாற்று கட்சியிலிருந்து வரவங்களுக்கு எல்லாம் பதவியும் பசை உள்ள பதவிகள் கட்சி பதவிகள்ல இருந்து அவங்களுக்கு வாரிய பதவி வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால அவங்க எம்எல்ஏக்கள் கட்சியை சார்ந்தவங்க கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திரு திருமாவளவன் அவர்களும் தன்னுடைய மந்திரி சபைக்கு இருக்கிற தன்னுடைய கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசுக்கு பசையுள்ள பதவி வேணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறதுல ரொம்பவே அப்செட்டா இருக்காராம் திரு ஜோசப் விஜய் அவர்கள். பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லணும். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இவருடைய ஆசைக்கு இணங்குகிறாரா அல்லது சமாளித்து அப்படியே செல்ல போகிறாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே போல ஒரு காணொலியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.